வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து விஷு வீக்கெண்ட்னு சொல்லலாம். இல்ல ஃபெஸ்டிவ் வீக்கெண்ட்ஸ்னு சொல்லலாம். அ அதாவது கேரளாவுல முக்கியமான ஃபெஸ்டிவலா விஷுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. பட் அதுதான் இப்போ வந்து ஜனவரிக்கு மூவ் ஆயிருச்சு உங்களுக்கே தெரியும். பட் ஸ்டில் இது ஒரு ஃபெஸ்டிவ் வீக்கெண்டே வச்சுக்கலாம். இந்த வீக்கெண்ட்ல முக்கியமான படங்கள் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்லயும், மலையாளத்திலயும் குறிப்பா சொல்லப்போனா தமிழ்லயும், மலையாளத்திலும் நல்ல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைக் குட் பேட் அக்லி அண்ட் மலையாளத்தில பசூக்கா, அலப்புழா ஜிம்கானா, மரண மாஸ். ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னி தியோலோட ஜாட். ஸோ இந்த இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூஸ் நம்ம ஒவ்வொன்னா படம் பார்த்துட்டு சொல்லலாம். சொல்லப்போனா இந்த படம் நான் நேத்தே குட் பேட் அக்லி நான் நேத்தே பார்த்துருக்க வேண்டியது. பட் ஒ ஒரு சில காரணங்களால படத்த பார்க்க முடியல. பட் இன்னைக்கு இந்த படம் பார்த்தேன். இந்த படம் நான் இங்க பார்த்தது வந்து மும்பைல தான் பார்த்தேன். அ மும்பைல அ நான் நெனச்சோட பார்க்கல. ஓகே தியேட்டர்ல வந்து அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. ஈவினிங் ஷோ ஒரு 4:00 ஷோ தான் போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆக்குபென்சி வந்து இங்க இருந்தது. ஆ பட் ஆனா என்னன்னா, என்னதான் இருந்தாலும் இந்த படம் தமிழ்நாட்டுல பார்க்குற மாரி வருமா? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் தான் என் மனசுக்குள்ள எழுந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுல பார்க்க மிஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஏன்னா பீயிங் அ டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் அஜித். ஆ அதான் தமிழ்நாட்டோட செலிப்ரேஷன்ஸே வேற. உங்களுக்கு தெரியுங்களா? ஏன்னா இங்க வந்து அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணலனாலும் கூட ஓரளவுக்கு மக்கள் ரசிச்சாங்க. யாருமே வந்து அந்த அளவுக்கு ஏ அ ஓ அப்படிலாம் அந்த மாரிலாம் எந்த ஒரு கிளீன் ஷேவ் மாரி எதுவுமே இல்லாம நல்லா இருந்தது. படம் வந்து சொல்லப்போனா ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் யாருக்கு? இந்த படம் யாருக்கான படம்? அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் டைம்ல வந்து கேட்டிருந்தீங்க. அஜித் ஏன் இப்படி படம் பண்ணிட்டுருக்காரு? அவர் ரசிகர்களுக்காக படமே பண்ண மாட்டாரா? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கனால தான் இந்த படம். சொல்லப்போனா 1 படி இல்ல, 100 படி மேலேயே இந்த படம். ஆ கிட்டத்தட்ட சொல்லப்போனா இந்த என்ன சொல்றது? உங்களுக்கே தெரியும் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித்தோட டை ஹார்ட் ஃபேனுன்னு. பட் ஆனா இது வந்து அ எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி தான் செதுக்குவாங்க. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, சீன் பை சீன் அஜித்துக்காகவே வந்து செதுக்கி ஒவ்வொரு சீனுமே வந்து அஜித்த வந்து அந்த ஏகே அப்படிங்கிற ஒரு 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 நேம் டேக் கொண்டு வந்திருக்காங்க. தலைங்கிறத வந்து தலை அடிக்கடி இருக்கு. பட் ஆனா ஏகேங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக படத்தோட கேரக்டர் பேரும் ஏகே தான். அண்ட் படம் ஃபுல்லா ஏகேன்னு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சீனுமே வந்து அவர் வந்து ரொம்ப போர்ட்ரை பண்ணி ரொம்ப வந்து அவர் வந்து பில்டப் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதில வந்து ம ரசிகர்கள வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். ஆ படத்தில அங்கங்க நெறைய ரீமிக்ஸ் பாட்டு வந்துட்டுருக்கு. ஆ ரீமிக்ஸ்னு சொல்லப்போனா அதே சேம் சாங் அப்படியே அப்படியே ப்ளே பண்ணி தான் வந்துட்டுருக்கு. அதில வந்து எனக்கு குறிப்பா புடிச்ச சாங் வந்து ஆ அஜித் வந்து அந்த ஒரு 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 கிளப்ல வந்து ஒரு ஃபைட் வரும். இளமை இது இதோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒத்த ரூபா தரேன் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரெய்லர்லயே வந்து லீக் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா இருந்தது. அண்டு என்ன சொல்றது? தொட்டு தொட்டு பேச சுல்தானா செகண்ட் ஹாஃப்ல வருது. அது கூட ஓரளவுக்கு ஓகே. பட் படம் ஃபுல்லா வந்து என்ன சொல்றது? நெறைய சாங்ஸு அ லைக் அண்டு நெறைய ரெஃபரன்ஸஸ் அந்த மாரி தான் படம் ஃபுல்லா போகுது. இது வந்து ஒண்ணே ஒண்ணு தான். அவுட் அண்ட் அவுட் அஜித்தோட ஃபேன்ஸ் வந்து அந்த அஜித்தோட டைஹார்ட் ஃபேன்ஸ வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுல எடுத்த படம் தான் இந்த படம். காமன் ஆடியன்ஸ வந்து இந்த படம் சந்தோஷப்படுத்துமானா? யாஹ்! அவங்களுக்கு வந்து இது ஒரு மேபி ஒரு ஒன் டைம் வாட்ச்சா இருக்கும். ஆ டெஃபினெட்லி இது போல ஒரு ஒன் டைம் வாட்ச்சா இருக்கும். ஆ நான் வந்து இந்த படத்தோட நான் வந்து அஜித்தோட டை ஹார்ட் ஃபேன் தான். பட் ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து எனக்கு எனக்கு வந்து இது ஒன் டைம் வாட்ச் தான். ஆ என்னதான் வந்து அ ப அஜித் ஆஹா! ஓஹோன்னு புகழ்ந்தா கூட, இவ்ளோ புகழ்ச்சி வேண்டாமே! அப்படிங்கிறது தான் நான் நினைச்சது. அதே மாரி ஒரு அ ரீமிக்ஸ் சாங்ஸ் வரலாம். பட் இது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப அதிகமா வச்சுட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஒரு மனசு இது. ஒரு 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 மனக்கலங்கள் என் மனசுக்குள்ள இருக்கு. ஸோ படத்தில நம்ம நெறைய ப்ளஸ் பத்தி பேசினாலும், நெகட்டிவா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 2, 3 விஷயம் தான். படம் ஃபுல்லா ரொம்ப ஓவரா பிரைஸ் பண்றாங்க. ஆ ரொம்ப அதிகமா வந்து என்ன சொல்றது? ரீமிக்ஸ் சாங் வச்சுட்டாங்க. இது 2 மட்டும் தான் என்னோட குறை. மத்தபடி படத்தில வந்து லாஜிக் இல்ல, அது இல்ல, இதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா, சி லாஜிக் இல்லன்னா, லாஜிக் வேணும்னா நீங்க வந்து விடாமுயற்சி நம்ப மாட்டீங்க. லாஜிக் இல்லாம எடுத்தோம்னா, நீங்க இப்படி சொல்லுவீங்க. ஸோ அ மனுஷன் வேற என்ன மாரி தான் படம் குடுப்பாரு. ஆ சொல்லுங்க. ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ஃப்ரம் ஆதிக் ரவிச்சந்திரன். நீங்க வந்து அஜித்தோட தீவிர ஃபேன் தான். எனக்கு தெரியும். இல்லன்னு நான் சொல்லல. அதுக்கேத்த மாரி இந்த படம் ஈச் அண்ட் எவ்ரி சீன செதுக்கி எடுத்திருக்கீங்க. ஸோ அது இதுக்கு அடுத்து கூட இன்னொரு படம் வந்து நீங்க வந்து அஜித் கூட வந்து சேர போறீங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டோம். ஆ ஆனா அந்த படம் இந்த படத்தோட சாயலே எதுவுமே இல்லாம அவுட் அண்ட் அவுட் இப்ப எப்படி வந்து எண்ணெய் எறிதல் வந்து ஒரு 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 ஸ்டைலிஷா ஒரு ஒரு ஸ்டைலிஷ் மேனர்ல இருந்துச்சு. இல்ல ஒரு வரலாறு அப்படிங்கிற படம் வந்து அது அது ஒரு தனித்துவமா தெரிஞ்சது. இல்ல ஒரு வாலி அது ஒரு தனித்துவமா தெரிஞ்சது. தென் அமர்க்களம் அது ஒரு தனித்துவமா தெரிஞ்சது. காதல் மன்னன் தனித்துவமா தெரிஞ்சது. இந்த மாரி படங்கள் எப்படி வந்து அவர வந்து தனித்துவமா தெரிய வச்சதோ, அந்த மாரி ஒரு படங்கள் நீங்க கூட ட்ரை பண்ணுங்க.
இந்த குட் பை அக்லி ஒரு நீங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்தை ப்ரைஸ் பண்ணியே நீங்கள் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு தான். இந்த படம் வந்து ஹிட் ஆகாமலாம் ஆகாதான் சொல்லவே இல்லை. 200% படம் ஹிட்டு. பட் ஆனால் அஸ் டைரக்டராக உங்களுக்கு இதில் அடுத்த படம் போகிறப்ப நீங்கள் இதே மாதிரி சாயலில் போகாமல் அஜித்தை வந்து இன்னும் வந்து அஜித் சாரை வந்து இன்னும் என்ன மாதிரி நம்ம கொண்டு போகலாம், என்ன மாதிரி இன்னும் அதிகமாக இன்னும் மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், நல்லதாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இதுவே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஜித்தை வந்து அதிகமாக நீங்கள் ப்ரைஸ் பண்ணியோ ரெஃபரன்ஸ் வச்சோ நீங்கள் எதுவும் எடுக்க முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்க. அடுத்து நீங்கள் எடுக்க போகிற படம் இதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டாக ஃபுல் ஃப்ரெஷ் ஸ்கிரிப்டாக நல்ல ஸ்கிரிப்டாக படம் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த படம் தான் நான் வெயிட்டிங். ஏன்னா கண்டிப்பாக அதுலேயே நீ வந்து ப்ரைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் டோனில் டிஃப்ரெண்ட் லுக்கில் அவர் இருப்பார். டிஃப்ரெண்ட் ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் அவர் பார்க்கலாங்கிறது என்னோட இது. மேபி இந்த ரிவ்யூ நான் காமனாக தான் பேசியிருக்கேன். ஒரு அஜித் ஃபேனாகவோ இல்லை வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக மீன்ஸ் ஒரு விஜய் ஃபேனாக அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் வந்து தீவிர அஜித் ஃபேன். இந்த படம் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இதுக்கு அடுத்த படமும் அவர் தான் பண்ணுறான்னு கேள்விப்படுறப்ப இந்த சாயல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு படம் கொண்டு வாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை வரவேற்க நானும் ரெடியாக இருக்கேன். அண்டு படத்தோட கதை வேணாமே, அது எல்லாருமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதனால் இந்த படத்தோட கதையை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அஜித்தை தவிர இந்த படத்தில் யாருப்பா அப்படின்னா அர்ஜுன் தாஸ். சூப்பராங்க, எக்ஸலண்ட். அதாவது ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்காகவும் பண்ணி காட்டினதுக்கும், இன்னொன்று அஜித் சாருக்கு வந்து இப்படி ஒரு ரோல் அவருக்கு ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்குது. என்னோட சின்ன பையன் வந்து ஈக்குவலாக ஒரு வில்லன் ரோல் பண்ணுறான், அவன் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஈச் எவ்ரி அவரோட டைலாக் ஸ்டைலில் இருந்தும் சரி எல்லா வேலையும் வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது, டைரக்டர் ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு வந்து அஜித் சார் ரொம்ப பண்ணணும். தென் அதை விட்டால் சிம்ரனோட ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்குது. தென் த்ரிஷா சீடன்னா ஒரு த்ரிஷா அண்ட் பிரசன்னா எல்லாருமே அவங்க கொடுத்த ரோல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் லைக் ஜிவி பிரகாஷ் ரொம்ப நாள் கழிச்சு அஜித் வந்து ஆஃப்டர் கிரீடம்க்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் எல்லாரும் சொல்கிறாங்க பாட்டு அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி நான் சொல்கிறது என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம்னு தோணுது சாங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் டோட்டலாக எல்லாமே வந்து ரீமிக்ஸ் சாங்காகவே ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்குது, இன்னொரு சாங் வந்தது. இந்த 2 சாங் தான் வந்து ஆக்சுவல் சாங்ஸ். இது எல்லாமே வந்து ரீமிக்ஸ் சாங்காகவே படத்தில் போயிடுது. பட் அவருக்கு ஒரு தனித்துவமான ஒரு சாங். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட அந்த ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 months உங்களுக்கு மனசு நிற்குமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டு சலிச்சு போயிருங்கள. அது மாதிரி இல்லாமல் இன்னும் ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு சாங் போட்டுக்கலாமே எனக்கு ஒரு இது. எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்பீடு கதைக்கு மெலோடி பாட்டு இருக்காது, தேவைப்படாது. பட் இருந்தாலும் வேறு மாதிரி ஏதோ ஒரு ஐடியா யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சாங்ஸ் இன்னும் நல்லபடியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஆள் தான் ஜிவி பிரகாஷ். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆச்சோங்கிறது ஒரு இது. மற்றபடி பிஜிஎம்லாம் எல்லாம் விட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. கேமராமேன் வந்து அபிராமினாக இருந்தார், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. விஜய் வேலுக்குட்டி எடிட்டிங் பண்ணியிருந்தார். எடிட்டிங்கில் நீங்கள் சொல்லப்போனால் அவருக்கு வந்து ஸ்பெஷல் கிரெடிட்ஸே கொடுக்கணும் எடிட்டிங்க்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நான் தான் சகல கலா அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங்கில் வந்து அந்த சாங் பிஜிஎம் ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டுக்கு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃபைட்டோட கட்டிங்ஸு அந்த இதெல்லாம் இருக்கும். சும்மா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாருங்க விஜய் வேலுக்குட்டி. இது இனி வரும் படங்கள்லேயும் வந்து கண்டிப்பாக அவர் வந்து விஜயோட அஜித்தோட குட் புக்கில் அவர் இருப்பார். அஜித்தோட படங்கள் நிறைய பண்ணுவார்னு நம்புகிறேன். அகெயின் சேயிங் ஆதிக் கிருஷ்ணன் சார், நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு படம் ஒரு அஜித்தோட ஒரு ஃபேன் பாயாக எக்ஸலண்ட்டான படம் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் கண்டிப்பாக எல்லா சென்டர்லையும் மெயினாக பிசி சென்டரில் பிரித்து மேயும். கண்டிப்பாக ரெக்கார்ட்ஸ் வசூல் எல்லாம் நல்லபடியாக போகும். பட் என்னோட கன்சர்ன் என்னென்னா அடுத்த படம் நீங்கள் கொடுக்குறப்ப இது இந்த மாதிரி எந்த ஒரு சாயலுமே இல்லாமல் ஒரு தனித்துவமான ஒரு படம் கொடுங்க. லைக் நம்ம என்ன சொன்ன மாதிரி வரலாறு, லைக் வாலி, அமர்கலம், அட்டகாசம், இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு தனித்துவம், ஒவ்வொரு படமும் ஒரு மாதிரி தனித்துவமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு படம் கொடுங்க. அந்த படம் பார்க்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இல்லை இது தனுஷ்கூட கூட பிளான் போயிட்டுருக்கு, அவர் கூட படம் பண்ணால் நல்ல ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் படம் பண்ணுறப்ப கொஞ்சம் இந்த படத்தோட ஜாடே எதுவுமே இல்லாமல் இன்னொரு நல்ல படமாக வந்து கொடுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதையும் நாங்கள் பார்க்குறோம், அதையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்டில் தென் வணக்கங்க.